Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 12க்கான காமர்ஸ் ரிவிஷன் போயிட்டு இருக்கு ரெடியூஸ்டு சிலபஸ். சாப்டர் 25 வரைக்கும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் முடிச்சாச்சு. இன்னைக்கு இந்த மாடியூலில் சாப்டர் 26 கம்பெனிஸ் ஆக்ட் 2013க்கான 2, 3 and 5 மார்க்ஸுக்கான ரெடியூஸ்டு சிலபஸ் கொஷின்ஸ் என்னவோ அதை பார்க்க போகிறோம். ஸோ கம்பெனி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க, they will in order to raise their capital they issue the shares to the public and they subscribe the public வந்து subscribe பண்ணுவாங்க. அந்த ஃபண்டை வச்சு they raise their fund or the capital, that is said to be company. ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன் நான், but since we are going to revise about these things, வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் வந்து வாட் ஆர் த 4 stages ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் த கம்பெனி. ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த 4 ஸ்டேஜஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஹெட்டிங் மட்டும் நம்ம எழுதினா போகிறோம். ப்ரமோஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். இதுதான் 4 ஸ்டேஜ் இன் ஆர்டர் டு ஃபார்ம் அ கம்பெனி. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஷின் இஸ் ஷேர். வாட் இஸ் ஷேர் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட கேபிட்டல் வந்து ஒரு ஸ்மால் ஈக்குவல் யூனிட்ஸாக நம்ம பிரிச்சுப்போம். அந்த ஒவ்வொரு யூனிட்டும், அந்த ஈச் யூனிட்டு தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஷேர். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஷேருங்கிறது வந்து இட் இஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஓனர்ஷிப் இன் த கம்பெனி. இந்த இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் அந்த ஷேர்ஸை வச்சுருக்காங்களோ அவங்கள நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இங்கே ஃப்ராக்ஷன் ஆர் போர்ஷன் ஆஃப் த டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி which have equal denomination is known as share அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் போனஸ் ஷேர். போனஸ் ஷேர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு அடிஷ்னல் ஷேரு ஏற்கனவே இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எந்த விதமான அடிஷ்னல் காஸ்ட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ப்ரெசண்ட்டாக வச்சுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது தான் போனஸ் ஷேர்ஸ். இது என்ன அப்படின்னா, கம்பெனியோட அக்யூமுலேட்டட் ஏர்னிங்ஸ் இது வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்டாக கொடுக்காம அதை வந்து ஃப்ரீ ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கறது தான் இந்த போனஸ் ஷேர்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து அடிஷ்னல் ஷேர் கிவன் டு த கரண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் வித்தவுட் எனி அடிஷ்னல் காஸ்ட். அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ பேஸ்ட் அப்பான் தட் அவங்களுக்கு அதை கொடுப்பாங்க. ஸோ to utilize the company's reserves and surpluses, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் accumulated earnings. accumulated earnings தான் என்ன? reserves and surpluses. issue of shares to the existing shareholders, இப்போ இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் கொடுப்பாங்க, புதுசாக உள்ள ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. வித்தவுட் டேக்கிங் எனி கன்சிடரேஷன், அதாவது வித்தவுட் எனி அடிஷ்னல் காஸ்ட், அதுதான் போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் ரைட் ஷேர்ஸ். ரைட் ஷேர்ஸ் வந்துன்னா விச் ஆர் இஷ்யூட் ஆஃப்டர் த ஒரிஜினல் இஷ்யூ ஆஃப் த ஷேர்ஸ். ஆனால் வந்து இன்ஹெரண்ட் ரைட் இருக்கும் அந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. அவங்க என்ன ப்ரப்போர்ஷனில் ஷேர் வச்சுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி. ஓகே, கம்பெனி வந்து இஷ்யூஸ் இந்த ரைட் ஷேர் எதுக்குன்னா, இன் ஆர்டர் டு ரைஸ் த அடிஷ்னல் கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, எதுக்காக வந்து கம்பெனி வந்து இந்த ரைட் ஷேர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவை கம்பெனி அந்த ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி. அப்புறம் தே டு நாட் வாண்ட் டு இன்க்ரீஸ் த டெப்ட் பேர்டன் பை டேக்கிங் எனி லோன்ஸ். அவங்களுடைய கடனுடைய இதை வந்து பர்சன்டேஜை அதிகமாக்கிக்க வேணாம், பேர்டனை அதிகமாக்கிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இஷ்யூ பண்ணுறது தான் இந்த ரைட் இஷ்யூஸ். ஓகே, ரைட் ஷேர்ஸ். ரைட் ஷேர்ஸ் ஆர் த ஷேர்ஸ் which are issued by the company with the aim of increasing the subscribed share capital of the company by further issue with the aim of increasing the additional capital தான் இதை subscribed share capital of the companyன்னு சொல்கிறாங்க. திரும்பவும் அதை இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு வந்து என்னென்னா, இஃப் இட் இஸ் ஆத்தரைஸ்டு பை த ஆர்டிகல்ஸாக இருந்தால் தான் இந்த ரைட் ஷேர்ஸை இஷ்யூ பண்ண முடியும். நெக்ஸ்ட், வாட் இஸ் டிபென்ச்சர். டிபென்ச்சருங்கிறது வந்து ஒரு பாண்டு. இட் இஸ் இஷ்யூடு, இது எந்த விதமான கொலாட்ரலும் இல்லாமல் கொடுக்கறது தான் இந்த டிபென்ச்சர். இன்வெஸ்டர்ஸ் எதை ரிலே பண்ணுவாங்கன்னா, ஒரு கிரெடிட் வர்த்தினஸ் இல்லை ரெப்புடேஷன் ஆஃப் த கம்பெனியை பேஸ் பண்ணி தான் டிபென்ச்சர்ஸ் வாங்குவாங்க. ஓகே, டிபென்ச்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கூட நம்ம என்ன ட்ரெஷரி பில்ஸு, ட்ரெஷரி பாண்ட்ஸ் இதெல்லாம் கூட சொல்லலாம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் லோன், பட் எல்லா லோனும் டிபென்ச்சர்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு, இட் இஸ் அ ரிட்டன் அக்ரிமெண்ட்டு, பாரோயருக்கும் லெண்டருக்கும் உள்ளது.
அந்த பாரோயர் வந்து வில் பி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி ஹவுஸாக இருக்கணும். லெண்டருக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுக்கும் ஓவர் த பாரோயிங் அசட்டில். ஸோ இந்த டிபென்ச்சர் ஹோல்டர் அப்படிங்கிறவர் என்னென்னா he will be the creditor of the company. ஷேர் ஹோல்டர்ஸுங்கிறவங்க வந்து ஓனர் ஆஃப் த கம்பெனி, வேறஸ் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸாக இருக்கவங்க creditor of the company. The company is liable to pay the debenture holders. Okay, so when a company needs fund, it can borrow from the general public by issuing a certificate for a fixed period of time and at a fixed rate of interest. ஸோ கம்பெனி வந்து ஃபண்டு அதிகமாக வேணும் அப்படின்னா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுங்கிறது வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறது என்ன அப்படின்னா யார்கிட்டையாவது அவங்க கடன் வாங்குறாங்க, லோனாக வாங்குறாங்க, பப்ளிக் கிட்டேருந்து கடன் வாங்குறாங்க, வாங்கிட்டு அதுக்கு பற்றி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த யார் வாங்கினாங்களோ கடன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு டிபென்ச்சர் ஹோல்டருக்கு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க ஒரு ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைமுக்கு. அந்த ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைமுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெகுலர் இன்டர்வலில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இது வந்து ஒரு லோன் சர்டிஃபிகேட். இந்த லோன் சர்டிஃபிகேட்டை தான் நம்ம டிபென்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் அட் ப்ரீமியம். ஃபஸ்ட்டு வந்து ஷேர்ஸை நம்ம இஷ்யூ பண்ணுறது வந்து அதுக்கு பேர் வந்து ஃபேஸ் வேல்யூ இல்லை நாமினல் வேல்யூ. அதை சப்போஸ் அந்த ஒரு ஷேரை நம்ம 10 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணுறோன்னா அந்த 10 ருபீஸுங்கிறது வந்து ஃபேஸ் வேல்யூ. அதையே வந்து ரீஇஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியமுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் ஹேவிங் ஃபேஸ் வேல்யூ 10, இஃப் இட் இஸ் இஷ்யூட் அட் 12 ருபீஸ் அப்படின்னா அந்த 2 ருபீஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் செட் டு பி ப்ரீமியம். இது வந்து ஒரு கேபிட்டல் ப்ராஃபிட் ஃபார் த கம்பெனி. இந்த ப்ராஃபிட்டை எங்கே கொண்டு போய் காமிப்பாங்க அப்படின்னா இட் வில் பி கிரெடிட்டட் டு த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஓகே, when the shares are issued at a price above the face value, they are said to be issued at premium. Example, share having face value of 10 is issued at rupees 12 na, the 2 rupees is a premium. The amount of the share premium has to be transferred to an account called securities premium accountக்கு அதை transfer பண்ணிடுவாங்க. இது வந்து it is a profit to the company. Next, explain the different kinds of preference shares. Preference shares உடைய different kinds. ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ், கியூமுலேட்டிவ், நான் கியூமுலேட்டிவ், அப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்னு இவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு என்ன அப்படின்னா மித்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ இல்லை ப்ராஃபிட்லேருந்து ஏதாவது அமௌண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. தட் இஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க எதா இருந்தாலும். தே ஆர் செட் டு பி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். இதில் கைண்ட்ஸ் இருக்குது. கியூமுலேட்டிவ் அப்படின்னா ஆல் டிவிடெண்ட்ஸ் ஆர் கேரிட் ஃபார்வர்ட் அன்டில் ஸ்பெசிஃபைட் அண்ட் பெய்ட் அவுட் ஒன்லி அட் தி எண்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபைட் பீரியட். மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் சொல்லிடுவாங்க, மொத்தம் அக்யூமுலேட் பண்ணி எண்ட் ஆஃப் த பீரியட் இஃப் தே கிவ், தட் இஸ் செட் டு பி கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். நான் கியூமுலேட்டிவ்னா இது ஆப்போசிட் இல்லையா. டிவிடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் எவ்ரி இயர் வர அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்துடுவாங்க. இதில் எந்த விதமான அரியரும் இருக்காங்க, விச் வில் நாட் பி கேரிட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஆர் டில் த எண்ட் ஆஃப் த டேர்ம்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. எவ்ரி நவ் அண்ட் தென் தே பே இட். ஸோ தே ஆர் செட் டு பி நான் கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். redeemable preference shares அப்படின்னா it can be claimed after the fixed period or after giving the due notice. அதை நம்ம claim பண்ணிக்கலாம். that is said to be redeemable preference shares. ஓகே, இது 3 மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க since it is very short answer அப்படிங்கிறதுனால. அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிபென்ச்சர்ஸ் அண்ட் ஷேர்ஸ். இது நான் உங்களுக்கு ஒரு இது அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி. ஃபார்மேஷன் ஆஃப் த கம்பெனிக்குடைய இதை வந்து நம்ம 4 ஸ்டேஜஸ் பார்த்தோம் 2 மார்க்ஸில். ப்ரமோஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த லாங் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ப்ரமோஷன். யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஐடியா தோணுது இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அவங்கள தான் நம்ம ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரமோஷன் ஸ்டேஜ் எப்போ பிகின்ஸ் ஆகுதுன்னா when the idea to form a company comes in the mind of a company, in the mind of a person. இங்கே சென்டென்ஸ் தப்பாக இருக்குது. ப்ரமோஷன் ஸ்டேஜ் பிகின்ஸ் when the idea to form a company comes in the mind of a person.
it is said to be the promotion stage. First stage, the people who envisage the idea, யாருக்கு அந்த தாட் வருதோ, அந்த ஐடியா வருதோ, அவங்கள என்னன்னு சொல்கிறோம், ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ், அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இன்கார்பரேஷன்னாலும் ரெஜிஸ்ட்ரேஷன்னாலும் ஒன்று தான். அதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார் த அவைலபிலிட்டி ஆஃப் த நேம் ஆஃப் த கம்பெனி, என்ன பேரில் அந்த கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி ஆகணும். டிக்ளரேஷன் வாங்கி ஆகணும் அந்த ப்ரொஃபஷனல்ஸ் கிட்டேருந்து. வெரிஃபிகேஷனுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எல்லா வெரிஃபிகேஷன் இதுவும் நம்ம கொடுத்தாகணும். நம்ம எந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறோம், என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம், எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா இதையும் டீட்டெயில்ஸும் நம்ம ஃபர்னிஷ் பண்ணணும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். அண்ட் பவர் ஆஃப் அட்டார்னி, இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் in order to incorporate. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணி பப்ளிக்கு இஷ்யூ பண்ணி கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்களே, அதை தான் கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன். அதுதான் தேர்ட் ஸ்டேஜ். அவங்களுக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா பணமும் அவங்களே வச்சுருக்க மாட்டாங்க. தே ஹாவ் டு கெட் இட் ஃப்ரம் ஜென்ரல் பப்ளிக். அதை வந்து கடனாக வாங்காமல் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அதை மூலமாக ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறது தான் இந்த தேர்ட் ஸ்டேஜ். போத் ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை பப்ளிக் கம்பெனி மே நாட் ஹேவ் த ஷேர் கேபிட்டல் வித்தவுட் ஃபார் கமன்சிங் த பிஸ்னஸ் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த அபவ் ஸ்டேஜ். இந்த ரெண்டு ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பணம் இருக்காது. ஸோ பட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஹேவிங் ஷேர் கேபிட்டல், இட் ஹேஸ் டு பாஸ் த்ரூ 2 more stages. ஓகே, அது என்னன்றதை அடுத்த இதில் பார்க்கலாம் நம்ம. அடுத்தது ஃபோர்த்து ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். அது ஷேர் கேபிட்டல் ரைஸ் பண்ணதுக்கப்புறமா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ எவ்ரி சப்ஸ்கிரைபர் டு த மெமரண்டம் ஹஸ் பெய்ட் த வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் agreed to taken up by him if it has filed the register the verification of the register office. ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை வந்து அக்ரி பண்ணிட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இட் ஹேஸ் டு பி கெப்ட் ஃபார் த வெரிஃபிகேஷன். இதுதான் ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். டிபென்ச்சர்ஸ் அப்படின்னா நம்ம தெரிஞ்சோம், இது வந்து ஒரு பாண்ட் இஷ்யூடு பை த கம்பெனி. யார் நமக்கு கடன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு லோன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் டிபென்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிபென்ச்சர்ஸை வந்து நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் கன்வெர்ட்டபிலிட்டி. இது 4 விதமாக பிரிக்கிறாங்க. இதையே பேசிஸ் ஆஃப் கன்வெர்ட்டபிலிட்டி, அப்புறம் செக்யூரிட்டி, ரெடீமபிலிட்டி, அண்ட் தென் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் 4 நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, பேசிஸ் ஆஃப் கன்வெர்ட்டிபிலிட்டிலே இன்னும் 4 பிரிக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ், பார்ட்லி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ், ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ், ஆப்ஷனலி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ். இதுக்கு ஹெட்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து செக்யூரிட்டி பேசிஸில் அப்படின்னு பார்த்தா அது வந்து 2, செக்யூர் டிபென்ச்சர்ஸ் அண்ட் தென் அன்செக்யூர் டிபென்ச்சர்ஸ். செக்யூர் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கம்பெனி வந்து ஒரு செக்யூரிட்டியாக ஆஃபர் பண்ணிடுவாங்க டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா கேன் டீல் வித் இட் ஒன்லி டு த சப்ஜெக்ட் டு த ப்ரையார் ரைட் ஆஃப் த டிபென்ச்சர் ஹோல்டர். அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் சார்ஜஸ் டு பி கிரியேட்டட். இதுதான் செக்யூர் டிபென்ச்சர்ஸ். These instruments are secured by a charge on a fixed asset of the issuer company. Okay, particular property வந்து டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறது செக்யூரிட்டியாக கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இஃப் த இஷ்யூவர் ஃபெயில்ஸ் ஆன் பேமெண்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்னா such fixed asset can be sold to repay the liability of the investors. ஸோ இப்போ கம்பெனி வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பே பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் எந்த ப்ராப்பர்ட்டி அங்கே செக்யூரிட்டியாக வச்சுருக்காங்களோ அதை சேல் பண்ணி அந்த கிரெடிட்டார்ஸ்க்கு அதை கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அன்செக்யூர்டு. இதுலேயே வந்து பேசிஸ் ஆஃப் செக்யூரிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து செக்யூர்டு, அடுத்தது வந்து அன்செக்யூர்ட் டிபென்ச்சர்ஸ். இதில் என்னென்னா இது வந்து இஷ்யூவர் வந்து டிஃபால்ட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை இல்லையா, செக்யூரிட்டி எதுவும் இல்லை. ஸோ தே ஆர் செட் டு பி அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் ஆஃப் த கம்பெனி. தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் அன்செக்யூர்ட் இன் த சென்ஸ் that if the issuer defaults
on the payment of the interest amount na, the investor has to be included as unsecured creditors of the company. Next, on the basis of redeemability. Redeemability அப்படின்னா issued for the specified period of the timeக்கு அந்த டைம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அந்த ஸ்பெசிஃபைட் பீரியட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா கம்பெனி ஹேஸ் த ரைட் டு பே பேக் த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பர்ட்டியை அவங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ரெடீமபிள். ஓகே, ரிடீமிங் தேர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இவங்க வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா கம்பெனி என்ன பண்ணணும், அந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸுக்கு அந்த அமௌண்ட்டை, பிரின்சிபல் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, ரிடீம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இட் ரெஃபர்ஸ் டு த டிபென்ச்சர்ஸ் which are issued with the condition that the debentures will be redeemed at the fixed date. Debentures are generally redeemable and on redemption these can be reissued or cancelled. Redemption பண்ணதுக்கு அப்புறம் ரீஇஷ்யூவும் பண்ணலாம், இல்லை கேன்சலும் பண்ணலாம். ஜென்ரலாகவே வந்து எல்லா டிபென்ச்சர்ஸுமே redeemable தான். ஓகே, நெக்ஸ்ட் irredeemable debentures அப்படின்னா இதில் வந்து லோன் வந்து ஏதாவது ஒரு கண்டிஜென்சி வச்சு தான் கொடுப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்து கொடுப்பாங்க. அதாவது இந்த லோன் வில் பி ரீபேயபிள் ஒன்லி அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப், இல்லைனா ஒன்லி ஆஃப்டர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். அதை தான் நம்ம irredeemable debentures-னு சொல்லுவோம். A debenture in which no specific time is specified by the companies to pay back the money, அதை தான் நம்ம irredeemable debentures அப்படின்னு சொல்லுவோம். எப்போ பே பண்ணுவாங்கன்னா வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனியில் தான், இல்லை ஆஃப்டர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். தே ஒன்ட் ஸ்பெசிஃபை த பீரியட் அட் விச் தே வில் ரீபே அப்படிங்கிறத. ஓகே, சொல்ல மாட்டாங்க. அடுத்தது ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் ரெண்டு இருக்குது, ரெஜிஸ்டர்ட் டிபென்ச்சர்ஸ், பேரர் டிபென்ச்சர்ஸ். ரெஜிஸ்டர்ட் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னா யார் பேரில் அந்த பர்டிகுலர் பர்சனோடைய நேமு, அட்ரஸ்ஸு அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த டிபென்ச்சர் அந்த சர்டிஃபிகேட் இருக்கும்ல, டிபென்ச்சர் சர்டிஃபிகேட், அதில் அப்பியர் ஆகுதோ அதுதான் வந்து ரெஜிஸ்டர்ட் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே வில் பி ரெஜிஸ்டர்ட் பை த கம்பெனி ஆஸ் அ ஹோல்டர் on the register of debenture holders. Okay, registered debentures are issued in the name of the particular person. அவங்களோட நேம், அட்ரஸ் எல்லாமே இருக்கும். whose name வந்து will appear on the debenture certificate and will be registered by the company as a holder. அவங்க வந்து debenture holder அப்படிங்கிறத கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, that is said to be registered debentures. bearer debentures அப்படின்னா it is paid by means of ஒரு கூப்பன் ஒன்று அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த மெச்சூரிட்டி டேட் வரும்போது அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. யார் பேர் பண்ணியிருக்காங்களோ, அந்த டிபென்ச்சர்ஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட அதை கொடுத்துருவாங்க. ஸோ பேரர் டிபென்ச்சர்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட் ஆர் இஷ்யூ டு த பேரர் அண்ட் ஆர் நெகோஷியபிள். அது வந்து டிரான்ஸ்ஃபரபிள். ஓகே, இது வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஜஸ்ட்டு எப்படி ஷேர் வாரண்ட்டை நம்ம டெலிவரி பண்ணாலே ஜஸ்ட்டு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதே மாதிரி தான் பேரர் டிபென்ச்சர்ஸும். யார் கையில் அதை நம்ம ஹோல்ட் பண்ணுறோமோ அந்த பேரருக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிடுவோம். ஓகே, மெச்சூரிட்டி டேட் வரும்போது. ஓகே, திஸ் இஸ் அபவுட். இப்போ நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறதுனா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸுக்கு வந்து நாங்கள் ஒரு 5 பாயிண்ட் உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள். see here on the difference between shares and debentures, basis for comparison. 5 பாயிண்ட்டு. ஷேர்ஸு ஃபஸ்ட்டு, அடுத்தது டிபென்ச்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மீனிங் ஆஃப் ஷேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸ் அப்படிங்கிறது த ஷேர்ஸ் ஆர் த ஓனர் ஃபண்ட் ஆஃப் த கம்பெனி, வேரஸ் டிபென்ச்சர்ஸ் வந்து பாரோடு ஃபண்ட் ஆஃப் த கம்பெனி. ஷேர்ஸ் அப்படின்றது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஓனர் ஆஃப் த கம்பெனி, ஆனால் டிபென்ச்சர்ஸ் வந்து பாரோடு ஃபண்ட் ஆஃப் த கம்பெனி. வாட் இஸ் இட் அப்படின்னா, ஷேர் வந்து will represent the capital of the company, whereas debentures represents the debt of the company. Okay, next, holder. The holder of the shares is known as a shareholder. The holder of the debentures is known as a debenture holder. உங்களுக்கு சிம்பிளாக இருக்கட்டும்ட்டு 5 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். அடுத்தது ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஹோல்டர் பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி, வேரஸ் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் ஆர் த கிரெடிட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆஃப் த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர் வில் கெட் த டிவிடெண்ட், whereas the debenture holders will get the interest. So this is about the chapter 26 Companies Act
2013. ஸோ இது வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் லெசன். இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இது லாஸ்ட்டு யூனிட் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு 2-3 யூனிட்டும் லாஸ்ட்டு 3 யூனிட்ஸ்க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ண, யூ கேன் டேக் டவுன், யூ கேன் ரைட் இட் அண்ட் கோ த்ரூ திஸ். உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணுங்கிறதுனால இதை பண்ணேன் நான். தேங்க்யூ சில்ட்ரன்.